நாடி ஜோதிடர் பாபு வழங்கும் குரு பேச்சு பலன்கள் 2025 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். வாருங்கள். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசி பர்டிகுலராக மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 ராசியுமே பலமாக இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது, செலவு மேலே செலவுகள் வரும். வேலையில் ரொம்ப ஆபத்தான நிலையம். பர்டிகுலராக கவர்மெண்ட் வேலையில் இடம் மாற்றி போட்டுனே இருப்பாங்க. அந்த நிலைமைகள் ஏற்படும். என்னடா 7 நாள் சனி விட்டு நிம்மதியாக இருந்தோம், செயல் பண்ண நினச்சா சின்ன கடன் வாங்கக்கூடிய நிலைமை வரும். ஏன்னா அதுதான் சனி ஆகிடும். அது இல்லாமல் குரு 7ஆம் இடத்துக்கு போகிறார். எல்லாத்தையும் பார்த்தாலும் பலன் இல்லை, பலமாக இருக்க மாட்டார். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராகு வர்றதுனால இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஃபேமிலி தகராறுகள், பழைய கோர்ட்டு வழக்குகள், அது இல்லாமல் இடங்கள் விற்க முடியாமல் மாட்டி தவிக்கிறது, செலவுகள் அதிகமான செலவுகள் ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருந்து கையாளும். அது இல்லாமல் இவங்களால பிள்ளைகளுக்கு விரையாதிபதி, பிள்ளைகளோட செலவுகள், அதோட படிப்புகள் சரியான செய்ய முடியாது, எதிர்பார்த்த படிப்புகள் கிடைக்கல, இந்த கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். நிம்மதி தேவை, வழி வேணும்னு நினைப்பாங்க, இருக்காது. தூக்கம் இருக்காது. 2வது, அவங்களோட கழுத்து இல்லைன்னா ப்ரீத்திங், இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களாக ஏற்படுறதுக்கான, வெயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ண சூடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி 4ஆம் இடம். அதனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தட்சிணாமூர்த்தியை போய் பார்க்கறது நல்லது. அதனால் சிவ வழிபாடு, சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ண நல்லது. 2வது, மேன்மை படத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 மாதமே சரியில்லை. கொஞ்சம் பொறுமையாக போங்க. குருக்கு ஒரு பிரீத்தி பண்ணிக்கோங்க, சனிக்கு ஒரு பிரீத்தி பண்ணிக்கோங்க, ராகுக்கு ஒரு பிரீத்தி பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் 8ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்கும் நல்லா இருந்தாலும், இந்த 6ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்கும் நல்லா இருந்தாலும், 9லேருந்து 12 வரைக்கும் எதிர்பார்த்து இருக்காது. ஆனால் 12ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் பின்பாதி நெக்ஸ்ட் இயர் அருமையான வழியாக இருக்குது. இப்போது எவ்வளோ கடினமான வழிகளை நீங்கள் தாங்கி வரணுன்றதை நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அது இல்லாமல் கண் பார்வை சம்மந்தப்பட்டது, இடுப்பு, கால், இதில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனா சில மருத்துவ செலவுகள் வீட்டுக்கு சரியாகும். ஆனால் பயப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்கள் குருவோட பிரீத்தி பண்ணிக்கினாவே சரியாயிடும். அதெல்லாம் வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க, தெய்வ வழிபாடு நல்ல வணங்க, நிறைய ஆலயங்கள் போங்க, எல்லாமே பிரச்சனை தீரும். இது நம்ம வியூவர்ஸ்க்கு பயன்படும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். அனைத்து ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ்க்கும் நம்முடைய தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறைசிலும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.